அபி வந்து அனு வந்து வாட்ச் பண்ணுறாங்க. ஆனால் அனு எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்காங்க. என்ன ஒன்றுமே ரியாக்ஷன் இல்லாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அனு கிட்ட போய் டேரெக்டாக கேட்டுடலாம் அக்கா கிட்ட. அப்போ தான் அவள் என்ன மூடில் இருக்கா அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அனு உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, குட்டி பாச நீ மனசில் ஏதாவது விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி எனக்கு புரியுது, நீ அதனால கேட்க வர, காதல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னோடனே, எனக்கு பட்ட ஐடியா எதுவுமே கிடையாது, என் மனசில் எதுவுமே இல்லை, புரியுதா? அவர் நல்லவர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்க வீட்டில் யாருமே வந்து சரியில்லை, அது மட்டும் கிடையாது. பத்தாதுன்னு எனக்கு அவர் மேலே காதலே இல்லை அபி. அவர் விரும்பினா போதுமா, நான் விரும்ப வேணாவா அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் பற்றி யோசிக்காமல் ஊருக்கு கிளம்பும், முதல்ல ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. சரி அதான் அனு சொல்கிறாள் இவ்வளோ, அதனால் கண்டிப்பாக எதுவுமே இருக்காது. ராகவ் கிட்ட வந்து அபி சொல்கிறாங்க, அனு மனசில் காதல் கிடையாது குட்டி பாஸ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு ராகவ் வந்து சரி ஓகே, நான் ஒரு லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன், அந்த ஐடியா படி வந்து நீ அனு கிட்ட சொல்லு. ஒரு வேளை அனு எந்த ரியாக்ஷனும் இதுக்கு பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மனசில் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆகாஷ் அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன்ல, நீ பார்த்தது வேற அனு, உங்ககிட்ட அவங்க வந்து நடிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆகாஷ் மனசில் வந்து அபி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அபி மனசில் ஆகாஷ் இருக்காரு. நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்றாங்க. நான் சொல்கிறபடி நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்கிறாரு. அதைப்படி வந்து அபி வந்து அனு கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆகாஷ்க்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு. உடனே வந்து அவர் தவறான முடிவுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அனு வந்து பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னோடனே, அக்கா ஏன் இவ்வளோ வந்து எக்ஸைட் ஆகிறா, அவர் மேலே உண்மையிலேயே அக்கா லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அபி என்னக்கா என்ன ஆச்சு அப்படின்னோடனே, என்ன ஆச்சு அவருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அபி எனக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணுவியா அப்படின்னோடனே, என்னக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போகலாம் அப்படின்றாங்க. சரி வாங்க வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனு அப்படியே கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ அனு வந்து உருகி வேண்டிக்கிறாங்க, ஆகாஷ்க்கு எதுவும் நடக்கக்கூடாது, அவர் நல்லா இருக்கணும், அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. இதை பார்த்து அபி வந்து, அக்கா நீ இவ்வளோ உயிரே வச்சிருக்கியா குட்டி பாஸ் மேலே, இதை தெரியாமல் நான் யோசிச்சுட்டேனே, அப்போ வந்து உன் மனசில் வந்து குட்டி பாஸ் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. உடனே ராகவ் கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ராகவ் வந்து சரி ஓகே, நான் எப்படியாவது ஆகாஷை கூட்டின்னு வந்துடுறேன், நீ வந்து கோயிலே இருன்றாரு. சரின்னு சொல்லிட்டு அபி வந்து வெயிட் பண்ணுறாங்க. ராகவ் வந்து ஆகாஷ் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராரு. இங்கே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி ராகவ் ஒளிஞ்சுக்கிறாரு. பார்த்தா வந்து அனு வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து ஆகாஷ் வந்து முன்னாடி போய் நிற்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஒன்றுமே ஆகலையா உங்களுக்கு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, இப்போ துடிச்சிங்களே, இந்த துடிப்பு பேர் தான் காதல். இல்லைங்க இது அக்கறைங்க கிடையாது, நீங்கள் என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்க, காதல் வச்சுருக்கீங்க, அதனால தான் இந்த அளவு அழுது துடிச்சிங்க. இப்போ புரியுதா எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க தானே, உண்மை தானே அப்படின்னு கத்துறாங்க. ஆமாங்க, ஆனால் நான் வந்து உங்களை ஏற்றுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து ஆகாஷ் என்ன பண்ண கையில் இந்த தாலி எடுத்து கட்டுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. கரெக்டாக அந்த டைமில் அபி வந்து என்ன பண்ண திருப்பி தவிக்கிறாங்க. ராகவும் வந்து தவிக்கிறாரு. ஐயோ இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ராகவ் வந்து தடுக்கிறாரு. வந்து ஆகாஷ் அடிக்கிறாரு. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, வேறு எனக்கு வழி தெரியல, அனு வந்து என்னை விரும்புகிறாங்க, அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாரு. உடனே அனு வந்தும் கதறி அழறாங்க. அடுத்து வந்து அபியும் வந்து ராகவும் வந்து, நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் 2 பேரும் நாங்கள் சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ராகவ் சொல்கிறாரு, கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பேசி கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் பொண்ணு பார்க்க வரோம், இது நடக்கும், அது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஊருக்கு போகாதீங்க அப்படின்றாரு. அபியும் வந்து, ஆமாக்கா உன் மனசில் வந்து குட்டி பாஸ் இருக்கும்போது நீ எதுக்கு ஊருக்கு போகணும், நீ தைரியமாக இரு, கண்டிப்பாக உங்கள் 2 பேரும் காதல் நிறைவேறுன்றாங்க. இது முடியுது.